ஹஜ்ஜில விசாலமாக நடங்கள் என்கிறார்கள். ஹஜ்ஜில போய் நீங்க பழகுற விஷயம் கருமி குணங்கள் வரக்கூடாது, கஞ்சத்தனம் வரக்கூடாது. அங்கே விசாலமாக நடங்கள், அல்லாவும் விசாலமாக நடப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம கூட போற ஹாஜிகளுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், ஏதாவது செய்யணும். அங்க போய் தர்மங்கள் செய்யறது மாத்திரம் அல்ல, நம்மோடு இருக்கிறவங்ககிட்ட விசாலத்தன்மையோடு நடக்கணும். ஏன்னா அங்க செலவுகள் கணக்கு பார்க்க வேண்டாம் என்று வருகிறது. அங்க நீங்க செய்கிற செலவுகள் எல்லாம் அங்க எவ்வளவு அமல்களுக்கு பரக்கத்தோ அவ்வளவு பரக்கத்து உங்கள் காசுக்கும் உண்டு. அங்க 1 ரியால் செலவு செய்கிறீர்களா, 1 லட்சத்தை எப்படி 1க்கு 10ங்கிறது இங்க 1க்கு 10, அங்க 1க்கு 10ன்னா அந்த லட்சக்கணக்கில் 10ஆக பெருக்கப்படுகிறது. விசாலங்களை பெறுகிற இடம். சர்க்கார் மாத்திரமல்ல, சாலிஹீன்கள் கேட்டாங்க காபாவில், உஸ்அத்தல் கல்ப், யா அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலமாக்கி வைப்பாயாக. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உள்ள விசாலமானால் அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது. நீ எப்படி நடப்பாயோ அப்படி நான் நடப்பேன் என்றான். நீ தாராளமாக செலவு செய், நான் தாராளமாக கொடுக்கிறேன் என்கிறான். நீ கருமி குணத்தோடு நடந்தால் நானும் சுருக்கி தருகிறேன் என்கிறான். அப்ப நான் விசாலமானால் என் ரப்பும் விசாலமாக நடக்கிறான். விசாலமான மனிதர்களும் உள்ளங்களும் அது சாதாரண இடத்தை பெறுவதில்லை.